வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம சீஸ் கார்லிக் பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பட்டரை பேனில் ஆட் பண்ணுங்கள். இதில் ஒரு 5-6 பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணலாம். இந்த பூண்டை நீங்கள் ஓவராக வதக்க வேண்டாம். ஒரு 3-4 நிமிஷம் அந்த பட்டர் நல்லா உருகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டால் போதும். பூண்டும் ரொம்ப வதங்கிடக்கூடாது அண்ட் பட்டரும் நெய் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடுங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட கார்லிக் பட்டர் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பேனில் ஊட்டிகிட்டு இருக்கிற மெல்டட் பட்டர் வச்சு இந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய்யோ பட்டரோ ஆட் பண்ணிக்கோங்க. இதோ பிரெட் சூப்பராக டோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். ஸோ டோட்டலாக இங்கே நம்ம 3 பிரெட்டை டோஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த 3 பிரெட்டுக்கு தான் இந்த 2 டேபிள் ஸ்பூன் பட்டரும். நான் இங்கே இந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டரை 3 பிரெட்டுக்கும் அளவாக பிரிச்சிட்டேன். அண்ட் நீங்கள் இவ்வளோ பட்டர் போடணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். பட் இவ்வளோ பட்டர் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம துருவின மோசரல்லா சீஸ் ஆட் பண்ண போகிறோம். மோசரல்லா சீஸ் கிடைக்காதவங்க ஈஸியாக கிடைக்கக்கூடிய ப்ராசஸ்டு சீஸ் ஸ்லைசஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீஸ் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ போடுங்க. அண்ட் எவ்வளோ ஜாஸ்தி போடுறீங்களோ அந்த அளவுக்கு அது சீஸியாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஆரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஆரிகானோ இந்த 3 பிரெட்டுக்குமே ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும். அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரெட்டெல்லாம் அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை பேனில் வச்சிடலாம். அண்ட் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இதுக்கு மேலேயும் நான் கொஞ்சம் மோசரல்லா சீஸ் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு சீஸியாக சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இதோ நம்மளோட சீஸி கார்லிக் பிரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் சீஸ் கூட செம்மையாக மெல்ட் ஆகிருக்கு. வெளியெடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். அண்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.